நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கோடக்குருவை. கோடக்குருவையில் என்ன நெல் விட்டால் நல்லாயிருக்கும், எப்படி விதை நேர்த்தி பண்ணுறது, நாற்றாங்கல் எப்படி தயார் பண்ணுறோம், போன போகம் அறுவடையில் எத்தனை மூட்டை நெல் வந்துச்சு, எல்லாத்தையும் விரிவாக பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். அதாவது இப்போ சம்பா தாளடி இதெல்லாம் நட்டு நெருக்கி அறுவடை முடிஞ்சிட்டு அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் டிஎன்சி இதெல்லாம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தமிழ்நாடு கடுமையான கூட்டமாக இருக்குது. நாற்றாங்க ஆனால் நாற்று விட்டுட்ருக்காங்க. விதை நெல் கடையில் எல்லாம் விதை நெல் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் எங்கே பார்த்தாலும் விதை நெல் தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போதைக்கு நாங்கள் விட்ட நெல் ஆடுதுறை 59 போன வருஷம் வந்த நெல். ரொம்ப சிறப்பான பரபரப்பாக அதிக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த நெல் தான் நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ளது. ஓரளவு நல்ல குண்டு நெல். அதாவது ஏஎஸ்டி 16 சொல்கிறோம்ல, ஏஎஸ்டி 16, ஏஎஸ்டி 21, இதெல்லாம் இந்த 37ன்னு சொல்லி ஆடுதுறை 37 இது எல்லாத்தையும் இது ஆடுதுறை 37ங்கிறதெல்லாம் பழைய நெல். கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலே உள்ள நெல். 20 வருஷம் ஆக போகுது. அதெல்லாம் அதுக்காக நான் புது வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சி தான் இப்போ 59ன்னு வந்தது. நல்லா இருக்குது நெல், நல்லா இருக்குது. போன வருஷமே வந்துருச்சு. போன வருஷமே நெட்டு அறுவடை பண்ணி கிட்டத்தட்ட ஏக்கருக்கு ஒரு 40 மூட்டையெல்லாம் எடுத்துருக்காங்க. 38 மூட்டை, 36 மூட்டை, 40 மூட்டைன்னா 60 கிலோ மூட்டைக்கு எடுத்துருக்காங்க. நல்ல விளைச்சல் தான். அதனால் இது இந்த பட்டமும் போடலாம். அடுத்தது குருவன்னு சொல்கிறா பாருங்க, அதுக்கும் போடலான்னு சொல்கிறாங்க. 2 போகத்தையுமே போட்டு 2மே நல்லா இருந்துச்சு. ஓரளவு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னு சொன்னால், சில பேர் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. அது நம்ம விதை நாத்தாங்கால் தயார் பண்ணி விதை நேர்த்தி பண்ணுறதுல தான் இருக்குது. நாத்தாங்கால் நம்ம ஓரளவு நல்லா தனியாக ஒதுக்கி போட்டு, அதாவது நடுவு நடுற வயலில் இல்லாமல் நம்ம தனியாக நாத்தாங்கால் வச்சுக்கணும். ஒரு ஏக்கர்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 35 ஒரு மூட்டை நெல்லுக்கு 35 குழிங்கிற கணக்கில் நீங்கள் எத்தனை பை நெல் விட போகிறீங்களோ, ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30 கிலோ விடலாம்னு வச்சுங்களேன். 60 கிலோ மூட்டைக்கு தான் நான் சொல்கிறது. ஒரு மூட்டை 60 கிலோ மூட்டைக்கு ஒரு 30-35 புள்ளி இந்த கணக்கில் நாத்தாங்களை ஒதுக்கிட்டு, அதில் நீங்கள் சாணி எருவோ இல்லை ஆட்டு புழுக்க இந்த மாதிரி நல்லா மடித்த எருவு கொண்டாந்து எவ்வளோ வேணாலும் கொட்டலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் அளவு கிடையாது. ரசாயன உரத்துக்கு தான் அளவு. மற்றபடி நம்ம இயற்கை முறையில் செய்கிற எதுக்குமே அளவு கிடையாது. அந்த மாதிரி போட்டு அடிச்சுட்டு நல்லா இந்த கலப்பையில் நல்லா உழுதுட்டோம்னா நல்லா கொஞ்சம் காயும். அப்புறம் சனப்பு தக்கப்புண்ணும் அரைக்கலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா அவங்களுக்கு மண்புழு உற்பத்தி அதிகமாகிரும். ஓரளவு மண் தரமான விதை நமக்கு தரமான கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் அடிப்படையாக பண்ணுறது. அப்புறம் இந்த எருக்கந்தலை போட்டிருக்கோம் பாருங்க. எருக்கந்தலை போடுறது நமக்கு பின்னாடி வர்ற இந்த தண்டு தலைப்பானு, புகையானு, போக்குவரத்து எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா வரும். போரானு, போக்குவரத்து இந்த மாதிரி சத்துலாம் நிறையா அதில் இருக்குது. அதனால் இது தள்ள போடுறது நல்லது. அதை வெட்டும்போது மட்டும் கொஞ்சம் கண்ணில் அடிக்காமல் கண்ணாடி முன்னாடி போட்டுக்கிட்டு சேஃப்டியாக வெட்டிக்கங்க. இந்த மாதிரி நாத்தாங்காய் தயார் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாத்தாங்காயில் நம்ம நல்லா பக்காவாக விதை நெல் 20-25 நாளில் சூப்பர் பயிராக நல்லா வளர்த்து கொண்டாண்டோம்னா, நடவு 25 நாளில் நடுறது நல்லது. குருவையாக இருந்தாலும் சரி, குருவையாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இதோட வயசு கிட்டத்தட்ட ஒரு நேரடி நெல் விதைப்பும் செய்யலாம். அதுக்கும் ஏற்ற நெல் தான். நம்ம ஆள் வச்சு நடும்போது 120 நாள் அதிகபட்சம். 110 நாள்னு சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. 115லேருந்து 120 நாள் ஆகும். நம்ம வட இந்தியர்கள் நட்டிங்கனாலும் நீங்கள் அந்த பற்றி பயிரை குறைச்சி வச்சு நடுவாங்க. இல்லை மேனுவலாக நம்ம பொம்பளையால் வச்சு நட்டாலும் நடலாம், மிஷின் நடவு நட்டாலும் நடலாம், எப்படி வேணாலும் நடலாம். நேரடி விதைப்பும் செய்யலாம். எல்லாத்துக்குமே ஏற்ற நெல் தான். அந்த மாதிரி செஞ்சு இது மாதிரி செஞ்சுருங்க. அடுத்தது நம்ம ஏஎஸ்டி 21 21 சொல்லுவோம். அது 16 ஏஎஸ்டி 16ஓட இதுதான் இது. அதுவும் நல்ல மூவ்மெண்ட் தான். அதுவும் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 35-40 மூட்டை வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நடவு செய்யலை, வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நிறையா வித நெல். 37 இது ஏஎஸ்டி 21 115 நாள் குருவா. அது ஏஎஸ்டி 16 மாதிரி தான். இந்த நெல் இந்த இது இருக்கு பாருங்க, 37 மட்டும் தான் வயசு ரொம்ப கம்மி, 105 நாள்.
அது வந்து அதுவுமே நல்ல ரொம்ப நாள் நட்டுக்கிட்டு இருக்க பயிர். பழைய நெல் தான் அது. எல்லாருமே நட்டுருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி. அதுவுமே நல்ல குண்டு நெல் தான். குண்டு நெல்லை பொறுத்த வரைக்கும் மாவு பயன்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த இட்லி பயன்பாடு இதுக்கெல்லாம் வந்து நம்ம உளுந்தையே கொஞ்சமாக போட்டுக்கிற அளவுக்கு மாவு உற்பத்தி அதிகமாக இருக்குங்கிறது தான் இந்த ஏஎஸ்டி 16, ஏஎஸ்டி 21, 37, இந்த 59 இது எல்லாமே மாவு சத்து மாவு நிறையா வருதுன்னு சொல்லி தான் நல்ல அமோக வரவேற்பு எல்லாத்துக்குமே. நம்ம சன்னரகம் போயிட்டோம்னா அதெல்லாம் சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இதில் வந்து வெயிட்டும் வந்து உங்களுக்கு அரை சிப்பம் இருக்கும்போதே உங்களுக்கு டிஎன்சி மூட்டையாக இருந்தாலும் சரி 60 கிலோ மூட்டை போட்டிங்கனாலும் நல்லா ஒரு முக்கால் சாக்குக்கே வந்துடும். இது திருப்பதி சாரமும் ஓகே தான். திருப்பதி சாரமும் போட்டுட்ருக்காங்க. திருப்பதி சாரத்தில் என்ன ஒரு இதுனா எங்களோட சொந்த அனுபவத்தில் எடை வந்து நல்லா நிற்க மாட்டுது. மற்றபடி விளைச்சல் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வாங்கி பறிகிறதெல்லாம் கருது நல்லா இருக்குது. ஆனால் நெல் வந்து ஒரு மூட்டை அப்படியே பொழிய பொழிய அள்ளி போட்டோம்னா தான் எடை வருது. எடை சரியாக நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்களோட கண்ணோட்டத்தில் அது. மற்றபடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன நாற்று விட போகிறீங்கிறதையும் சொல்லுங்கள். விதை நெல் வந்து கவர்மெண்ட்ல வந்து இன்னுமே அலாட் பண்ணலை. இதை திருப்பதி சாரம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏஎஸ் 21 கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நெருக்கி எல்லாருமே நாற்று விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே வரல. உங்கள் ஏரியாவிலேயே நீங்கள் கேளுங்க. ஏதாச்சும் வந்துச்சுன்னா நமக்கு அதில் மானியம் கிடைக்கும். அது மாதிரி கிடைச்சுன்னா கூட நீங்கள் வாங்கி விட்டிங்கன்னா விதை நெல் வாங்குற செலவு குறையும். ஏன்னா வெளியில் கிட்டத்தட்ட இப்போ இந்த 59லாம் கிட்டத்தட்ட 1400 ரூபா 1450 ரூபாலாம் சில பேர் விற்கிறாங்க. 1350லேருந்து 1450 வரைக்கும் போயிட்டுருக்கு. 30 கிலோ சிப்பமே நம்ம 60 கிலோ மூட்டையே 40 கிலோ மூட்டையே வந்து இப்போ டிஎன்சியில் போடுறது வந்து 1500 தான் நமக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து 40 ரூபா கொடுத்து அதை பண்ணி அப்புறம் அள்ளி போடுறது அப்புறம் கொண்டு கொட்டுறதுட்டு அதில் ஒரு செலவு ஆகிடுது. அதனால கவர்மெண்ட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக சப்சிடியில் கொடுத்தாங்கன்னா நல்லது. இந்த மாதிரி நெல்லெல்லாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம நட்டிருந்தது நெல் விளைச்சல் எப்படி இருந்துச்சு என்னென்னு கேட்டாங்க. நெல் விளைச்சல் இந்த நட கொஞ்சம் சரியில்லை தான் எல்லாருக்குமே. ஏன்னா பருவம் தவறுன மழை வந்து உங்களுக்கு சரியான டயத்தில் மழை பெய்யல. பேஞ்ச மழையும் கருது வர டயத்தில் நல்லா பெஞ்சிட்டு போயிட்டு அதனால ஓரளவு சுமாரான விளைச்சல்னா சொல்ல முடியும். எம்யூ 70-29 ஆந்திரா கல்ச்சர் போட்டிருந்தவங்க. இது ஐஆர் 20 போட்டிருந்தவங்க. ஐஆர் 20 போட்டிருந்தவங்க கூட பரவாயில்ல. அது மாதிரி ஓரளவு சுமாராக ஓரளவு நம்ம விசாரிக்கும் போது எல்லாருக்குமே சுமாரான விளைச்சல்னு தான் சொல்லி சொன்னாங்க. நெல் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 35 மூட்டை வர்றதே வந்து ஒரு பெரிய அதிகமான விளைச்சல் வந்து ஒரு 32லேருந்து 35 மூட்டை வர்றது அந்த மாதிரி. அதாவது மாவுக்கு 11 மூட்டை இந்த கணக்கில் 60 கிலோமீட்டர் நான் சொல்கிறது இந்த ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இப்போ கோடைக்கு வந்து நம்ம தாராளமாக என்னன்னாலும் போடலாம். கோடை குருவங்கிறது வந்து உங்களுக்கு சுத்தமாக வெயில் அடிக்கும். கோடையில் மழை பெஞ்சா நல்லது தான். கருது அறுக்கிற இடத்துல நமக்கு மழை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதனால நம்ம துணிச்சலாக போடலாம். நீங்கள் என்ன நெல் நடுறா இருந்தாலும் நாத்தாங்களை பக்காவாக தயார் பண்ணி அவசர அவசரமாக வாங்கி வந்து உடனே சேரடிச்சு விடாமல் நாத்தாங்களை நல்லா பக்காவாக தயார் பண்ணிக்கோங்க. எருவடிச்சிக்கோங்க. விதை நேர்த்தி பண்ணுங்க. சூடோமோனஸு கண்டிப்பாக நம்ம விதையில் கலக்க முடியலனாலும் நம்ம அடியில் நாற்றுறதுக்கு முன்னாடி வந்து சூடோமோனஸு ப்ளஸ் போரான் இந்த நெல் நுண்ணூட்டம் 2.5 கிலோ பேக்கிங்கில் இருக்கும். அது வந்து நீங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான சத்து இருக்குது. துத்தநாகம், போரானு, மேக்னீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரசாயன உரத்தில் கலக்காமல் எருவுலையோ இல்லை மணல்லையோ கலந்து இந்த மாதிரி வீசிடுங்க. அப்புறம் வந்து பயிர் வந்து நல்ல வளர்ச்சி எப்படி இதெல்லாம் நான் சொன்னாவே உரம் போடாமல் இயற்கை முறையிலே பயிர் நல்லா வளர்ந்துடும். அப்படியும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு டிஏபி அதாவது இந்த நாற்று உரம் பாருங்க. இது வந்து ஒன்னாங்கொம்பு. சில பேர் வந்து ஒன்னாங்கொம்புங்கிறது டைரெக்டாக நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து 1 மணி நேரத்தில் விடுறது தான். அது வந்து இன்னைக்கு நாற்று விட்டோம்னா இப்போ நாங்கள் விடுறோம் பாருங்க. இது வந்து 1 மணி நேரம் 10 மணிக்கு ஊற வச்சோம், 11 மணிக்கு கரையுது, 12 மணிக்கு இந்த விட்டாச்சு. அந்த மாதிரி விட்டுட்டு தண்ணி வந்து 3ஆம் நாள் தான் உங்களுக்கு வடி வைக்கிறது. அதாவது இன்னைக்கு 10 மணிக்கு நம்ம 12 மணிக்கு நாற்று விட்டோம்னா நாளை ஒரு நாள் கடந்து அடுத்த நாள் 12 மணிக்கு விடுறது. இல்லைன்னா அந்த ஊற வச்சு விடுற மெத்தடில் வந்து இன்னைக்கு ஊற வச்சிங்கன்னா நாளைக்கு அதே டயத்துக்கு 10 மணிக்கு கரையேற்றி அடுத்த நாள் 10 மணிக்கு விடுறது. அது நல்லா முளைச்சி முளை கண்டு போயிடும். இதில் எப்படி வேணாலும் நீங்கள் விடலாம். நாள் வந்து ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை குறுக்கு வரக்கூடாது, சனிக்கிழமை வீசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் குறுக்கு சனி வீசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நாளை கணக்கு பண்ணிக்கிட்டு நீங்கள் விதை வர்றதை விடுங்க. இந்த மாதிரி நெல் நுண்ணூட்டம், அசோஸ்பெல்லாம், பேஸ்போ பாக்டீரியா, விதை நீர்த்தி பண்ண சூடோமோனஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா தான் நமக்கு பயிரில் கொடுத்து இதெல்லாம் தயார் பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து
எதிர்ப்பு சக்தி நல்லா வந்து மருந்தடிக்கிற செலவு நம்மளுக்கு சுத்தமாக குறைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நாற்று விட்டு 20, 22 நாளில் விதை நெல் நம்ம நாற்று அரிக்கிறோம் பாருங்க. அப்போ வந்து வேர் அறுபடுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சணப்பு தக்கம்லாம் விரைச்சோம்னாவே நல்லா வயல் நல்லா உங்களுக்கு வசமாயிடும். மண் வளம் பெருகிடும். அதில் வந்து வேர் அறுவதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியும் உங்களுக்கு அறுந்துச்சுன்னா நீங்கள் ஜிப்சம் ஒரு நாள் பறித்து பார்த்துட்டு முதல் நாள் வந்து ஜிப்சம் போடலாம். ஜிப்சம் போடுறதுக்கு ஒன்றும் அளவெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அதாவது எவ்வளோ வேணாலும் போடலாம். அதனால் பயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிப்பம் 30 கிலோ சிப்பம் வந்து நீங்கள் ஒரு 10 சிப்பம் விட்டிங்கன்னா அதில் ஒரு 2 மூட்டை கூட போடலாம் ஜிப்சம். அப்படி வேர் அருந்துச்சுன்னா சொல்கிறேன். அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணி வேர் அருவாமல் பார்த்துக்குங்க. நெல் நுண்ணோட்டம் பயன்படுத்துங்க. விதை நேர்த்தி பண்ணுங்க. இளம் பயிரில் பறித்து நடுங்க. நீங்கள் ஆள் வச்சு நட்டாலும் மிஷின் வச்சு நட்டாலும் வட இந்தியர்களை வச்சு நட்டாலும் எப்படி வச்சாலும் நட்டு அதிக விளைச்சல் பெறதுக்கு வந்து நமக்கு மண் வளம் தான் முக்கியம். மண் வளத்தை பெருக்குன்னா அதிக விளைச்சல் பெறலாம். வீடியோவில் ஏதாவது டவுட்னா பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.